கூடவே நானும் என் தங்கச்சி ஒரு பொண்ணு எங்கள் வீட்டில் இருக்கான். அவளும் நானும் சமைக்கிறது. எங்கள் பையன் இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் மாஸ்டர் ஒரு ஆள் தோசை மாஸ்டர். அப்படிங்களா? கடையா லீவு உடம்பு சரியில்லாம எல்லாரும் உரிமையாக கேட்டு போகிறாங்க. ஏன்னா இங்கே இந்த ஏரியாவோட நம்ம கடை இதே கொஞ்சம் எல்லா கடையோட நம்ம கடையில் நல்லா டேஸ்ட் இருக்கும். ஓகே. இது தரமாகவும் இட்லியெல்லாம் 7 ரூபா தானே விடுறோம். எல்லாரும் 10 ரூபா விடுறாங்க, நாங்கள் 7 ரூபா விடுறோம். அப்படிங்களா? மக்களே நாம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிற மாதிரி மங்களகரமாக இட்லியில் ஆரம்பிச்சிருக்கோம். இட்லி அதுக்கப்புறம் மசாலோட வாங்கியிருக்கோம். ஸோ சித்தா ஆயா கடையோட இட்லி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாருமே சொல்லுவாங்க வீட்டு சமையல் மாதிரி இருக்குது, வீட்டு சமையல் இருக்குது. ஆயா கடை வீட்டு சமையல் மாதிரியே இருக்குது. மசால் வடை ராயா. சட்னி வந்து பார்த்தீங்கன்னா 5 வகை சட்னி தராங்க. அதுவும் இல்லாமல் காலையிலே வந்து சிக்கன் சேர்வா இருக்குது. இட்லி வந்து 7 ரூபாய் கிடைக்கிறது சென்னை சிட்டே கொஞ்சம் ரேரு. 10 ரூபா வரைக்கும் ஆயிடுச்சு இட்லி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வடையும் 7 ரூபாய் தராங்க, இட்லியும் 7 ரூபாய் தராங்க. இட்லி சொன்னாங்க. அண்ட் மக்களே நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பூரி வாங்கியிருக்கோம். பூரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பூரிக்கு வந்து பார்த்தா உருளைக்கிழங்கு பூரி வந்து செட்டு வந்து 30 ரூபாய் தராங்க. செம சித்தா ஆயா கடை ஏன் ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா இப்போ தான் தெரியுது. மக்களே நீங்கள் வீடியோவிலே பார்க்கலாம். ஆயா வந்து பம்பரை மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. கடை, அதுக்கப்புறம் பார்த்தா இட்லி, அதுக்கப்புறம் பார்த்தா தோசை, அதுக்கப்புறம் பார்த்தா பூரி, நடுவில் வந்து பார்த்தா வடை போடுறாங்க. 65 வயசு ஆகுதுன்றாங்க. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பம்பரை மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க 4 பக்கமும். நம்மளாலாம் அந்த அளவுக்கு அந்த வயசு வரைக்கும் நம்மளால் வந்து ஏந்து நடக்க முடியுமானே தெரியல. அண்ட் மக்களே பொங்கல் போகிறோம். பொங்கல்னா பொங்கல் தாங்க. அதுவும் சுட 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 பொங்கல் வேற ஒரு டேஸ்ட்டு சட்னியோட. ஆயா பொங்கல் வேற லெவலு, பொங்கல் வேற லெவலு. பொங்கல் ஆறி போட்டால் நல்லா இருக்காது, ரொம்ப எண்ணெய் சேர்ந்தா நல்லா இருக்காது. கரெக்டாக இருக்கு. கொஞ்சம் இந்த கூட்டம் இல்லை. பீக் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பீக் ஹவர்ஸாக இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து பார்த்தா நிற்க முடியாத அளவுக்கு கூட்டமாக இருக்குது. செம்ம டிஃபனே சாப்பிட்டு நான் போய் தூங்க போகிறேன். மக்களே வேறு லெவல் டிஃபனு. எதுக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயா கடைன்னு தேடி வந்து இங்கே சாப்பிட்டு போகிறாங்க. இவ்வளோ பேர் வந்து எதுக்காக கூட்டம் சேருதுன்னு சாப்பிடும் போது தான் தெரியுது. அல்டிமேட் பங்கம். அண்ட் மக்களே இந்த இடத்துல லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். லொக்கேஷன் வந்து பார்த்தா லேண்ட்மார்க் மாதிரி சொல்லணும் அப்படின்னா இங்கே வந்து சாய்பாபா கோயில் திருவான்மூர் அப்படின்னு மாதிரி சொல்ல முடியும். ரெண்டாவது திருவான்மூர் பீச் பக்கத்தே ஆர்டிஓ ரோடு அந்த பக்கம்னா திருவான்மூர் பீச் பக்கத்துலேயே தான் வந்து இவங்க கடை இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் திருவான்மூர் பக்கம் வரீங்கன்னா நம்மளோட சித்தா ஆயா கடை. இந்த கேள்வி வந்து நல்லா கேட்போமா? சரிம்மா, அது நல்ல என்ன சின்ன ஆசை என்ன, அவங்க பெரிய ஆசை என்ன? அப்படியெல்லாம் கேட்பீங்க. இது ரொம்பலாம் பெரிய ஆசைப்படலப்பா. ஏதோ நம்ம சம்பாதிச்சோமா, கஷ்டம் இல்லாமல் இருக்கிறோமா அந்த அளவுக்கு. ஏன்னா நம்மளால முடிஞ்ச அளவு தானே பார்க்க முடியும். அதோடலாம் கூட நம்ம என்னன்னே நம்ம பாடுபட்டாலும் நம்மளுக்கு என்ன கொடுப்பனே அதுதான். பெரிய ஆசை எல்லாம் இருக்குதுங்களா? அதெல்லாம் இல்லை. நமக்கு வந்து கடன் கப்பி இல்லாமல் அடுத்த வந்து நம்ம சொல்லாத அளவுக்கு நம்ம இருக்கிறோமா அந்த அளவுக்கு போவோம். அம்மா உங்களை நேரம் செஞ்சது ரொம்ப சந்தோஷம். நிஜமாவே டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மா. பொங்கல் அல்டிமேட்டு, 5 வகை சட்னி, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரு. ரொம்ப பிஸியாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. நல்லா பண்ணுங்க, சூப்பராக பண்ணுங்க. வியாபாரம் வேறு லெவலாக போகணும். வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லாயிருக்கும், எல்லோருக்கும் நல்லாயிருக்கும், எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். எப்போதுமே சந்தோஷமாக இருக்கும். சூப்பர்மா, சூப்பர்.